ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பாருங்கள். நார்மலாக செய்கிற இட்லி மாவு, ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, என்னுடைய 2 கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக தோசை, அதில் கேரட் போட்டு நெய் ஊற்றி சுட்டு தர போகிறேன். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம டெய்லி அதையே பார்த்தாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, கிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கொடுத்த ஃபுட்டை திரும்ப கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதில் கேரட் வேறு இருக்குது, நெய், அந்த வாசனை அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என் பெரிய பையனுக்கு 4 வயசு, சின்ன பையனுக்கு 1.5 வயசு, 2 பேருமே இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு மாவேற்று குட்டி குட்டியாக ஊற்றிக்கிங்க. அது மேலே துருவி வச்சுருக்க கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள், அவங்க பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களே அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அந்த தோசை மேலே விடுறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாப்பாவுக்கு கேரட்டும் போன மாதிரி இருக்கும், நெய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு முடிச்சுட்டு தோசையை திருப்பி போட்டாச்சா, இப்போ ஒரு பிளேட்டில் அவங்களுக்கு சர்வ் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க.